ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமூக வலைத்தளங்கள்ல திறந்தாலே சமூக வலைத்தளங்கள் முழுக்க அஞ்சலிகளால நிரப்பப்பட்டிருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான நல்லக்கண்ணு அவர்கள் தன்னுடைய 101வது வயதுல காலமாகி இருக்கிறாரு. வெகுஜன மக்கள் கொண்டாடக்கூடிய தலைவராக நல்லக்கண்ணு அவர்கள் இருக்காரு. யார் இந்த நல்லக்கண்ணு அப்படின்றத இந்த காணொலியில பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்துல ஸ்ரீவைகுண்டத்துல 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஒரு விவசாய குடும்பத்துல பிறக்கிறாரு தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த. அதன் பிறகு தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர்றாரு. பள்ளி படிப்பு படிக்கும் போதுதான் தன்னுடைய ஆசிரியராக இருந்த பலவேசம் அறிமுகமாகிறாரு. அவர் மூலமாகத்தான் இவருக்கு பொது உடைமை கருத்துக்கள் தெரிய வருது. இந்திய சுதந்திர போராட்டம், விவசாயிகள் போராட்டம், தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், கனிமவள கொள்ளைக்கு எதிரான போராட்டம் என தன்னுடைய வாழ்நாளில் குறிப்பிட்ட பகுதியை போராட்டம், சிறை வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்தவர் தான் நல்லக்கண்ணு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மட்டுமின்றி இதர கட்சிகளின் தலைவர்களும் தோழர் RNK என்ற அடைமொழியோடு தான் இவரை அழைக்கிறாங்க. கடந்த 1943ஆம் ஆண்டுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த நல்லக்கண்ணு இன்று வர அதே கட்சியில 80 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கினார். சரியாக தன்னுடைய 18வது வயதுல கம்யூனிஸ்ட் கட்சியில இணைகிறாரு தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்தியிருக்காரு. சுதந்திர போராட்டங்கள்ல அவர் பல முறை பங்கெடுத்திருக்கிறாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இணைந்த சில ஆண்டுகள்லேயே நல்லக்கண்ணுவுக்கு கிளை செயலாளர் பொறுப்பு வழங்கப்படுது. 1948ஆம் ஆண்டுல உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்தது. இந்த போராட்டத்தின் நீட்சியாக இந்திய அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக தொடரப்பட்ட நெல்லை சதி வழக்குல நல்லக்கண்ணு சேர்க்கப்படுறாரு. அவரது மீசையை போலீஸ்காரர்கள் சுருட்டை வைத்து பொசுக்குறாங்க. ஆனாலும் சக தோழர்களை அவர் காட்டி கொடுக்கல. இந்த வழக்குல 7 ஆண்டுகள் நல்லக்கண்ணு சிறையில் இருந்துள்ளார். சிறையில இருந்து வெளியே வந்த அவருக்கு அன்னசாமி என்பவர் தனது மகள் ரஞ்சிதத்தை திருமணம் செய்து கொடுத்தாரு. ஆனா தன்னுடைய தந்தையின் கட்டாயத்தின் பேர்ல தான் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்றாரு நல்லக்கண்ணு அவர்கள். 1958ஆம் ஆண்டு இவருடைய திருமணம் நடைபெறுது. இதே காலகட்டத்துல மாநிலம் முழுவதும் நிலச்சுவாந்தார்களின் கைகள்ல நிலம் இருந்திருக்கு. அன்றைய காலகட்டத்துல தலித் மக்கள் வீடுகளையோ நிலங்களையோ வைத்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. நிலையான வீடு இல்லாததுனால தலித் மக்களை ஓடும் குடிகள் என அழைத்தனர். இதற்கு எதிராக தலித் மக்களை திரட்டி போராடி அவர்களுக்கு குடியிருப்பதற்கான மனை உரிமையை நல்லக்கண்ணு அவர்கள் பெற்று தந்தாரு. 1996ஆம் ஆண்டு நடந்த, அதாவது தென் மாவட்டங்கள்ல முக்குழுத்தோர் மற்றும் தலித் மக்களுக்கிடையே சாதி கலவரம் நடக்குது. இதன் தொடர்ச்சியாக நல்லக்கண்ணுவின் மாமனார் அன்னசாமி கொல்லப்படுறாரு. அந்த கொந்தளிப்பான நேரத்துல சற்று பிசங்கினாலும் அசம்பாவிதம் நடந்திருக்கும். ஆனா அமைதியை ஏற்படுத்தும் பணியில நல்லக்கண்ணு ஈடுபட்டாரு. சிலர் செய்த தவறுக்காக ஒரு சமூகத்தையே குற்றவாளியாக்க முடியாது அப்படின்னு அவர் அந்த நிலையை எடுத்துக்கொண்டாரு. மதுரையில பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி ஆகிய ஊராட்சிகள்ல தலித் ஊராட்சி தலைவர்கள் பதவியேற்க முடியாத ஒரு சூழல் நிலவியது. இதனை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருந்த நல்லக்கண்ணு சுமார் 4000 பேரை திரட்டி மாபெரும் உண்ணாவிரதம் இருந்தாரு. இந்த போராட்டம் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தியது. 2006ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த கருணாநிதி தலைமையிலான அரசு தேர்தலை நடத்தியே தீர்வது என முடிவெடுத்து தேர்தலை நடத்தியிருந்தது. அம்பேத்கர் விருதுக்காக தமிழக அரசு தந்த ₹1,00,000 பாதியை கட்சிக்கும் மீதிய விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கும் பகிர்ந்து கொடுத்தாரு. தகைசால் தமிழர் விருதோடு தந்த 10 லட்சத்தோடு தன் பையில் இருந்த 5000ஐயும் சேர்த்து முதல்வர் நிவாரண நிதிக்கே திருப்பி அளித்தாரு. இத்தனை ஆண்டு அரசியல் வாழ்க்கையில அவருக்குன்னு தனியா சொந்த வீடு கூட இல்லாத ஒரு நேர்மையாளராக வாழ்ந்திருக்கிறாரு நல்லக்கண்ணு. உண்மையான மக்கள் போராளிகளுக்கு வயது என்பது வெறும் எண் மட்டுமே என்பதற்கு நல்லக்கண்ணு ஒரு உதாரணமாகவே வாழ்ந்திருக்காரு. சுமார் 80 ஆண்டுகளாக அரசியலில் ஈடுபட்டு வரும் நல்லக்கண்ணு இதுவரை சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இருந்தது கிடையாது. அரசியலில் இருக்கும் பலரும் சொந்த வீடு, கார், பங்களா என ஆடம்பரமாக இருந்து வரும் நிலையில தற்போது கூட அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது கூட சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில தான் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். எளிமையின் சிகரமான இவர்
பெரிய போராட்டம், சிறிய போராட்டம் என்று பார்க்காம போராட்டத்தின் நோக்கத்தை மட்டுமே அறிந்து அதுல கலந்து கொள்வார். பணத்தை விரும்பாதவர். மக்கள், கட்சி, அரசியல் என்றே தனது வாழ்நாளை கழித்த ஒப்பில்லா தலைவர் தான் நல்லக்கண்ணு. நவீன கக்கன் என்றே அவர் அழைக்கப்படுகிறார். அப்பழுக்கற்ற அரசியல்வாதியான நல்லக்கண்ணுவிற்கு தமிழக அரசு தகைசால் தமிழர் விருதும் வழங்கி பெருமைப்படுத்தியிருந்தது. பணத்தை விரும்பாதவர், மக்கள், கட்சி, அரசியல் என்றே தனது வாழ்நாளை கழித்த ஒப்பில்லாத தலைவர் தான் நல்லக்கண்ணு அவர்கள். நவீன கக்கன் என்று அழைக்கப்படுகிறாரு. அப்பழுக்கற்ற அரசியல்வாதினா அது நல்லக்கண்ணு தோழர் அவர்கள் தான்.